இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இருக்கிறது. நான்காவது சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம். நம் தேவனை இரட்சகராக சொல்லுகிறது ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று நாம் பார்த்தோம். நம் தேவனை இரட்சகராக அல்ல, சிருஷ்டிகராக தொழுது கொள்ள அழைக்கப்படும் அழைப்பு தான் நித்திய சுவிசேஷம். சிருஷ்டிகராய் என்னை உண்டாக்கினவர். இந்த நித்திய சுவிசேஷம் இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் எல்லாருமே சொல்லுகிறார்கள், அவர்தான் நம்மளை உண்டாக்கினார், அவர்தான் நம்மை உண்டாக்கினார் என்று. இது ஏதேன் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் நித்திய சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் இருக்கின்றன பத்தியலா, வானம், பூமி, கடல், ஆறுகள் எல்லாமே இந்த சிருஷ்டிக்கப்பட்டவைகளாலேயே இந்த நித்திய சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருப்பவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இதுதான் நித்திய சுவிசேஷம். அவர் சிருஷ்டித்தார், அவரே படைத்தார், அவர்தான் நம்மை படைத்தவர் என்பதை சொல்லுகிற நித்திய சுவிசேஷம். இந்த நித்திய சுவிசேஷம் இருக்கிறதே, இது அந்திகிறிஸ்துடைய காலத்துல முத்தூது சொல்லப்படும் என்று நாம் அறிவோம். அதிலே முதலாம் தூதனால் இந்த நித்திய சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். பின்பு வேறொரு தூதன் வானத்திலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காரருக்கும், சகல ஜாதிகளுக்கும், இஸ்ரேல் மக்களுக்காக மாத்திரம் அல்ல, சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காரருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து அவன் சொன்னது, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று முதலாம் தூதன் சொல்லுகிறான். இதை கேட்ட இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புவார்கள். தேவன் ரெடீமர் மாத்திரமல்ல, இரட்சகர் மாத்திரமல்ல, கிரியேட்டர், படைத்தவர். இதை இரண்டையும் இஸ்ரேல் மக்கள் அந்த காலத்துல, அந்திகிறிஸ்து காலத்துல அறிய போகிறார்கள். அப்பொழுது கைவிடப்பட்ட புறஜாதிகள் இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் இந்த சிருஷ்டிகரை அதிகமாய் பார்க்கிறார்கள், யோசிக்கிறார்கள். அவரோடு சேர இரத்த சாட்சியாய் மரிக்கலாமா என்று சொல்லி கூட இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு இந்த சுவிசேஷம் பிரயோஜனப்படுகிறது. சுவிசேஷங்களையும் காலங்களையும் சரியாய் புரியாமல் நிறைய சபையார் தங்களுக்கு ஏற்றபடி சத்தியங்களை தற்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் காலம். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதை பற்றி சொல்லுகிற காலம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மகிமையின் சுவிசேஷத்தை சொல்லுகிற காலம். ஆனால் இன்றைக்கு 7ஆம் நாள் சபை என்ற ஒரு சபை இருக்கிறதே, அவர்கள் இதை பற்றியெல்லாம் முக்கியப்படுத்தாமல் நித்திய சுவிசேஷத்தை பற்றி சொல்லுகிறார்கள். படைப்பை பற்றியை சொல்லி, அதுல 7ஆம் நாள் ஆசரிப்பை பற்றி சொல்லி, இப்படியாய் நித்திய சுவிசேஷத்தை பற்றியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்துக்கு தேவையான சுவிசேஷத்தை சொல்லுவதில்லை. யெகோவா சாட்சிகள் என்ற ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் ராஜ்யம் வந்து விட்டது, பரலோக ராஜ்யம் வந்து விட்டது என்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில ஆவிக்குரிய சபை ஊழியர்களும் சில டிவி ஊழியர்களும் கூட ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபைகளிலே மகிமையின் சுவிசேஷம் அதிகமாய் சொல்லப்படவில்லை. மகிமையின் சுவிசேஷம் அதிகமாய் சொல்லப்பட வேண்டும். பெயர் கிறிஸ்தவ பாரம்பரிய சபைகள் இருக்கின்றன பாருங்க.
அந்த சபைகளிலே ரட்சிப்பின் சுவிசேஷமே இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, பெரிய பெரிய தலைவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனமே, நீ விழித்தெழு. ஆவியானவர் உன்னையும் என்னையும் வழிநடத்துவாராக. இந்த 4 விதமான சுவிசேஷங்களை அறிந்து கொள். இன்றைக்கு நாம் இயேசுடைய ரகசிய வருகை வரைக்கும் நாம் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் என்ன என்று தெரிந்து அதை சொல்லி ஆத்துமாதாயம் செய்து கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம்.